மஜா குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சப்பாத்திக்கு அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக எளிய முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு முட்டை கிரேவி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். பச்சை முட்டை தான். அதே மாதிரி சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் 6 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி 6 தக்காளி சின்ன சைஸு வெட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்தது கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை, அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போடணும். நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போடுவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூட வதங்கணும், ப்ரௌனிஷாக வரணும். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, மஞ்சத்தூள், நறுக்கி வச்சிருக்க தக்காளி, தக்காளி கூடவும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சீக்கிரமாக அது வதங்கிடும். கிளறிட்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி வச்சான்னு பார்ப்போம். வதங்கி இருக்குது. அடுத்ததை நம்ம மிளகாத்தூள், நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்ததை நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ண போகிறோம்.
ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது.